வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஸ்பேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழை இலை அல்வா தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்குறேங்க. முதல்ல இந்த வாழை இலை எடுத்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி இதுலேருந்தாங்க நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழை இலை எடுத்து இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி அரைச்சி சாறு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போது 5 கிலோ லெவலுக்கு பண்ண போகிறோங்க. 5 கிலோ கார்ன் மாவு எடுத்துக்கிட்டு இதுக்கு 3 லிட்ரு வாழை சாறில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்ன் மாவை கரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அடுப்பில் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா விறகு ரொம்ப கம்மியாகும், புகை அடிக்காது. இந்த அடுப்பில் செஞ்சோம்னா பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதே நேரத்தில் செலவு பார்த்திங்கன்னா இது 2 மடங்கு செலவு லாபம் கிடைக்குங்க. இந்த அடுப்பை பயன்படுத்தி தாங்க நம்ம இப்போ வாழை அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தியே, பராசக்தியே ஓம் சக்தியே, ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே, மருவூர் அரசியே ஓம் சக்தியே, ஓம் விநாயகா ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தியே, பங்காரம்மாவே ஓம் சக்தியே, பங்காரம்மாவே ஓம் சக்தியே, பங்காரம்மா. அவ்வளோதாங்க. வானல் வச்சு வானலில் எண்ணெயை போட்டு இந்த முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுக்கிறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 3 லிட்டர் தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ 3 லிட்டர் தண்ணியை இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாங்க. 3 பங்கு சர்க்கரைங்க. இப்போது 5 கிலோ நம்ம மாவு எடுத்ததுனால 5 கிலோ சர்க்கரை போட்டு நம்ம இதை கரைக்கணுங்க. அதில் பாகு மாதிரி கரைச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், அடுப்பு பாருங்கள், அருமையாக எரியுது. இது ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை பாகு கொச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இதில் வேலையே இப்போ நம்ம கலரி கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் வேலையே. விடாமல் கலரணுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ என்ன செய்யலாம், நெய் சேர்த்துக்கலாங்க. இது அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 கிலோ மாவுக்கு 5 லிட்டர் நெய்ங்க போடலாம். இல்லைனாலும் 1 லிட்டர் கம்மியாக போடலாம். அது கம்மி போடக்கூடாதுங்க. நம்ம இதில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டோம், 4 லிட்ரு நெய் சேர்க்க போகிறோம். அந்த நெய் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போ அந்த தண்ணிலாம் கட்டி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அடித்தோம்னா நம்ம ஊற்றின நெய் வெளியே வருங்க. பாருங்க, நல்லா அடிக்கணுங்க. ஃபுல்லாக தண்ணி மொத்தம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அடிக்க அடிக்க அடிக்கிறது தாங்க இதோட டேஸ்ட்டு கூடும். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சு வெளியே வரும். உடலுக்கு ரொம்ப அருமையான ஒரு இனிப்பு பலகாரம் இது. பாருங்கள், எந்த அளவுக்கு அடிக்கிறோம் பாருங்கள். இதை திருப்பையில் போகுது. அப்போ போட்டுங்க, அதான் ஒரு போட்டி அப்போ போட்டுங்கன்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான்.
பாருங்க வாழை இலை அல்வா கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வந்துடும். வானலில் ஒட்டாது. அப்போ போட்ட நெய் மொத்தம் வெளியே வருங்க. அதுதான் இதோட கரெக்டான பதம். என்ன செய்யலாம், நம்ம வறுத்து வச்ச முந்தியெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாங்க. வாழை இலை அல்வா நீ தான் ஏலக்காய் பேசி தரலையா? அல்வா இறக்க 5 நிமிஷம் இருக்கு. ஏலக்காய் தூள் சேர்க்குறாங்க. அடுத்தது வெள்ளேரி வேத்தை போட போகிறாங்க. வா வா வா. ஓகே பாருங்க வறுத்து வச்சு முந்திரிய சேர்த்துக்கலாங்க. ஓகேவா? ஓகே பாருங்க வறுத்து வச்சு முந்திரிய சேர்த்துக்கலாங்க. அப்படியே கிட்ட முந்திரிடும். பாருங்க நல்லா இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்க நம்ம ஊற்றுற நெய் மட்டும் வெளியே வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். வாழை இலை அல்வா முந்திரி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றோம், வந்து வெள்ளரி விதைங்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதைய சூட்லேயே போட்டால் போடுங்க. நல்லா நல்லா இப்படி கலந்து விடலாம். பாருங்க அருமையான வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வாழை இலை அல்வா ரெடிங்க. என்ன பண்ணலாம், ஸ்டீமை கம்மி பண்ணிவிட்டு இதை இறக்கலாங்க. இறக்கிட்டாங்க. இதை பாருங்க, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணது வந்து பயோகேஸுங்க. அதாவது விறகு கட்டையில் நம்ம செஞ்சுருக்கோம்.
ரொம்ப அருமையான இருக்கும் வாழை இலை அல்வா. பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். மூணு பேர் இன்னொரு வண்டி அங்கே பெரிய பொண்ணு அங்கே போயிடுச்சு.